வாழ்க்கையில நமக்கு இருக்கிற நேரமே மிக குறைவான நேரம் தான். நமக்கு ஒதுக்கப்பட்ட நாட்கள் எத்தனை நமக்கே தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம லைஃப்ல நம்ம சுறுசுறுப்பாவும், இந்த வயசுலயே உழைச்சி நமக்காக கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வச்சா மட்டும் தான் நம்மளுடைய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுடைய கஷ்டத்த நம்ம யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியமே இல்ல. இந்த வயசுல நம்ம உழைச்சி முன்னேறினா மட்டும் தான் வாழ்க்கையில வந்து அடுத்தடுத்த படியில நம்ம ஏணியா ஏறி நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு முடியும். நல்ல பேர் வாங்க முடியும். நல்ல லைஃப் வாழ முடியும். ஸோ இதை போல் நிறைய பேருக்கு மோட்டிவேஷ்னலாக நிறைய வந்து இருக்கும், மனசுக்குள்ளே இருக்கும். வேலை பார்க்கணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், நல்ல இடத்துக்கு போகணும், நல்ல பொசிஷன்ஸ்க்கு போகணும் அப்படின்னு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த உலகத்தில். அந்த வாய்ப்பை யாரும் பயன்படுத்திக்கிறதே இல்லை, சரியாக பயன்படுத்திக்க மாட்டுறாங்க. டைம் இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணலான்னா சின்ன சின்னதாக நீங்கள் யோசித்து உங்களுடைய ஏர்னிங்ஸ்க்கு என்ன பண்ணலாம், என்ன மாதிரிலாம், அதாவது நம்மக்கிட்ட பெருசாக பணம் இல்லைனாலும் இப்போல்லாம் உழைக்க நம்ம தயாராக இருந்தால் பார்ட் டைம் ஜாப்ஸ் கூட நிறைய இருக்குது. அதுக்கேற்றப்போல் நம்மளுடைய மைண்டை மாற்றி நமக்கான ஏர்னிங்ஸை நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும், நிறைய கற்றுக்கலாம். இப்போ ஆன்லைனில் வீட்லேயே ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளோ லேடிஸ் வந்து நிறைய மாறிட்டாங்க. முன்ன போல் காலத்தில் இருந்த மாதிரிலாம் இந்த காலம் கிடையாது. இப்போ எல்லாருமே சேஞ்ச் ஆகிட்டாங்க. இந்த சொசைட்டியில் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நம்ம மாற்றிக்கணும். அப்போ தான் இந்த உலகத்தில் நமக்குன்னு ஒரு மதிப்பும் கிடைக்கும், மரியாதையும் கிடைக்கும். இப்போ எல்லாமே பணத்தை முன்ன வச்சு தான் எல்லாமே நகர்ந்துட்டுருக்கு. அந்த பணத்துக்காக தான் எல்லாருமே ஓடுறோம், கஷ்டப்படுறோம். ஒரு சாப்பிட்ற விஷயத்துலேருந்து, படிக்கிற விஷயத்துலேருந்து, நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய முக்கியமாக இருக்கிறதே அந்த பணம் தான். ஆனால் அந்த பணத்தை வந்து அனாவசியமாக நிறைய பேர் செலவு பண்ணுறாங்க. அது போல் இல்லாமல் கொஞ்சமாவது ஃப்யூச்சரை நினச்சி எடுத்து வைங்க, சேர்த்து வைங்க. தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த செலவுகள் இன்றைக்கி நமக்கு ஆடம்பரமாக தெரியலாம், ஃப்யூச்சரில் நமக்கு அந்த காசு இல்லாமல் போயிடுச்சு, அந்த காசு இருந்தால் நான் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக வச்சுருப்பேனே அப்படின்னு நமக்கு தோணும். அதனால் நமக்கு இருக்கிறதே போதும். தேவைக்கு அதிகமாக எதையுமே வாங்கி சேர்க்க வேணாம், டம்ப் பண்ண வேணாம். ஒரு செப்பலே போதும், ஒரு பேக்கே போதும், நமக்கு தேவைக்கேற்ற ட்ரெஸ்ஸே போதும். பீரோவாக ட்ரெஸ் நிறைய வாங்கி வைக்கணும்னு அவசியமே கிடையாது. 4-5 செப்பல் எதுக்கு? ஒரு செப்பல் போயிட்டா இன்னொரு செப்பல். அது போல் சொல்கிறேன். அனாவசியமான பொருட்களை தவிர்த்தாலே நம்மளுடைய சேவிங்ஸு, ஏர்னிங்ஸை நம்ம எடுத்து வைக்க முடியும். ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ உழைக்கிறோம். நம்முடைய வாழ்நாள் எவ்வளோ நாள் நம்ம யாருக்குமே தெரியாது. நமக்குன்னு ஒரு டைம் ஓடிட்டே இருக்குது. அது ஓடும்போது நம்மளும் ஓடி நமக்கான இதை நம்ம சேர்த்து ஹாப்பியாக இருக்கலாம்.